கோவையில் நேற்று மாலை முதல் மழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மழை பாதிப்பு குறித்து செய்தியாளர் சுதீஷ் அளித்துள்ள கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை முதலே தொடர்ந்து மழை பெய்தது. இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் தொடர்ச்சியாக பல மணி நேரம் பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக கோவை மாநகர் பகுதியில் உள்ள அவினாசி சாலை மேம்பாலம் மற்றும் வடகோவை மேம்பாலம், காட்டூர் செல்லக்கூடிய அந்த மேம்பால பகுதிகளில் தண்ணீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்டூர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு மேம்பாலத்திற்கு அடியில் அந்த முழுவதுமாக முக்காவாசிக்கு மேல் அந்த தண்ணீர் என்பது தேங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போல மாநகர் பகுதியில் உள்ள அனைத்து பாலங்களுக்கு இடையேயும் அந்த தண்ணீர் புகுந்திருப்பதால் காவல்துறையினர் பேரிகார்டுகள் வைத்து வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாதவாறு தடுத்து வைத்திருக்கிறார்கள். நேற்று இரவு அதிக அளவில் மழை பெய்து கொண்டிருக்கும் போது ஒரு வாகனம் உள்ளே செல்ல முயலும் போது அந்த வாகனம் செல்ல முடியாமல் அங்கேயே நின்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி அதனை காட்டிக் கொண்டிருக்கிறார். வாகன உரிமையாளர் தற்போது அந்த வாகனத்தை எடுக்க வந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நேற்று எப்போ அந்த பகுதியில் வந்தீங்க, எப்படி தண்ணி உள்ளே போயிடுச்சுங்க? 10 மணி நைட்டில் அந்த டைமில் இங்கே வருது, கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த പെട്ടെന്ന് தண்ணி அவருக்கு இது ഞാൻ വണ്ടി ഓഫ് ചെയ്ത് ഞാൻ വെളിയിൽ ഓടിപ്പോയി. இதேபோல பல்வேறு பகுதிகளில் சாலைகளிலும் அந்த கழிவுகள் என்பது கால்வாய்கள் அடிக்கப்பட்ட கழிவுகள் என்பது தேங்கியிருப்பதால் நேற்று இரவு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது வரை அந்த சாலைகளிலும் முக்கிய சாலைகளிலும் மேம்பால பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதே போல மரங்கள் மற்றும் அந்த மின்கம்பங்கள் விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் மாநகர பகுதிகளில் காணப்படுகிறது. காய்கறி மார்க்கெட்டுகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் உள்ளே செல்ல முடியாதவாறு ஒரு அவதிக்குள்ளான ஒரு சூழல் தற்போது காணப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுதீஷ்.